பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி ஆட்டுச் சந்தையில் 2 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையாகின. 10 கிலோ எடை கொண்ட ஒரு ஆட்டின் விலை 10,000 ரூபாய்க்கு மேல் விற்பனையானது. ஆடுகளை வாங்க தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த வியாபாரிகள் குவிந்தனர். சிவகங்கை மாவட்டம் ஐயம்பட்டி கிராமத்தில் ஐயனார் கோயில் திருவிழாவையொட்டி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து 700க்கும் மேற்பட்ட காளைகள் மற்றும் 300 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றனர். ஜல்லிக்கட்டில் பிடிபடாத காளைகளின் உரிமையாளர்கள் மற்றும் காளைகளை அடக்கிய மாடுபிடி வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. போட்டியின் போது காளைகள் முட்டியதில் 20 பேர் காயமடைந்தனர். ஈரோடு மாவட்டம் ஆசனூர் மலைப்பகுதியில் உள்ள தனியார் தங்கும் விடுதிக்குள் திடீரென யானை நுழைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. விடுதி வளாகத்தில் சிறிது நேரம் நடமாடிய அந்த யானை நுழைவு வாயில் கேட்டை தனது தும்பிக்கையால் திறந்து கொண்டு வெளியேறியது. கடந்த சில நாட்களாகவே யானை நடமாட்டம் இருப்பதால் மலை கிராம மக்கள் அச்சமடைந்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே மின்தடை காரணமாக ஜவுளி உற்பத்தி முடங்கியுள்ளதாக சிறு உற்பத்தியாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். தலவாய்புரம், செட்டியார்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் கடந்த 2 மாதங்களாக பகலில் 4 மணி நேரம் வரை மின்தடை ஏற்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் நாள் ஒன்றுக்கு 60 லட்சம் ரூபாய் வரை இழப்பு ஏற்படுவதாக கவலை தெரிவித்துள்ள தொழிலாளர்கள் சீரான மின் விநியோகம் வழங்க தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் காலாவதியான தின்பண்டங்களை விற்பனை செய்த திரையரங்கிலிருந்து 17 கிலோ பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. வழக்கறிஞர் ஒருவர் வாங்கிய சிப்ஸ் பாக்கெட்டின் காலாவதி தேதி முடிந்திருந்ததை அடுத்து அவர் உணவு பாதுகாப்புத்துறைக்கு தகவல் அளித்தார். அதன் பேரில் அதிகாரிகள் திரையரங்கு உணவகத்தில் திடீர் சோதனை மேற்கொண்டனர். இந்த ஆய்வில் காலாவதியான சிப்ஸ் பாக்கெட்டுகள் மற்றும் கெட்டுப்போன ஐஸ்கிரீம் பவுடர்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதனையடுத்து அதிகாரிகள் அபராதம் விதித்தனர். திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே ஏரூர்ந்தவாடியில் வெங்கடாஜலபதி மடாலயத்தின் 107ஆம் ஆண்டு கம்ப சேவை நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். கம்ப சேவை விழாவில் நாடோடி பழங்குடியின மக்களுக்கு முதல் மரியாதை செய்யப்பட்டது. திருப்பூர் மாவட்ட அதிமுகவினர் பலர் அக்கட்சியிலிருந்து விலகி தாவேகாவில் இணைந்துள்ளனர். கோபிசெட்டிப்பாளையம் அடுத்த குள்ளம்பாளையத்தில் தாவேகா தலைமை ஒருங்கிணைப்பாளரும் அமைச்சருமான செங்கோட்டையன் முன்னிலையில் இந்த இணைப்பு விழா நடைபெற்றது. திருப்பூர் மாநகர் மாவட்ட அதிமுக செயலர் நாகராஜ், கவுன்சிலர்கள் மற்றும் 200க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் தாவேகாவில் இணைந்தனர். தொடர்ந்து பேசிய நாகராஜ், அம்பேத்கர், பெரியார், எம்ஜிஆர் கண்ட சமூக நீதி கனவை நனவாக்கும் வகையில் தாவேகா தலைவர் விஜயின் செயல்பாடுகள் இருப்பதால் அக்கட்சியில் இணைந்துள்ளதாக தெரிவித்தார். வேலைவாய்ப்பு திருவிழா மூலம் மதுரையில் 87 பேருக்கு மத்திய அரசு பணிக்கான ஆணைகளை காணொலி காட்சி வாயிலாக பிரதமர் மோடி வழங்கினார். டெல்லி ஜன்பத்தில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் சர்வதேச மையத்தில் நடைபெற்ற விழாவில் பங்கேற்ற பிரதமர் காணொலி வாயிலாக நாடு முழுவதும் 47 இடங்களில் 51,000க்கும் மேற்பட்டவர்களுக்கு மத்திய அரசு பணிக்கான நியமன கடிதங்களை வழங்கினார். அதன் ஒரு பகுதியாக மதுரையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 87 பேருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் சீனிவாச வர்மா பூபதி ராஜு கலந்து கொண்டார். திருவள்ளூர் மாவட்டம் மணலி புதுநகர் அருகே 14 மணி நேரத்தில் அடுத்தடுத்து 2 கொலைகள் நடந்ததால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். பீச்சூர் கிராமத்தைச் சேர்ந்த விஜய் மீது குற்ற வழக்கு நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது அடையாளம் தெரியாத நபர் வழிமறைத்து விஜயை வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிவிட்டார். மணலி புதுநகர் காவல் நிலைய எல்லையில் ரவுடி பிரசாந்த் கொலையான பரபரப்பு அடங்குவதற்குள் மீண்டும் ஒரு இளைஞர் கொலை செய்யப்பட்டது அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாகை மாவட்டம் கோடியக்கரை கடல் பகுதியில் சூறைக்காற்று வீசுவதால் மீனவர்கள் 5வது நாளாக மீன்பிடிக்க செல்லவில்லை. கோடியக்கரை கடல் பகுதியில் கடந்த சில தினங்களாக சூறைக்காற்று வீசி வருகிறது. காற்றின் வேகம் தணியாததால் 5வது நாளாக 500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. இதனால் 100க்கும் மேற்பட்ட படகுகள் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன.
நாகை வேளாங்கண்ணி பகுதியில் புதுச்சேரி மாநில சாராயம் விற்றதாக 5 பேர் கைது செய்யப்பட்டனர். அகலங்கண் மற்றும் வண்டலூர் ஊராட்சிகளில் புதுச்சேரி மாநில சாராயம், மதுபானங்கள் கடத்தி வரப்பட்டு விற்கப்படுவதாக பொதுமக்கள் தொடர்ந்து புகார் தெரிவித்து வந்தனர். இந்நிலையில் பட்டப்பகலிலேயே சாராயம் விற்பது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் பரவியது. இதைத் தொடர்ந்து சாராயம் விற்றதாக 5 பேரை வேளாங்கண்ணி காவல்துறையினர் கைது செய்தனர். தமிழ்நாட்டில் கடந்த 3 நாட்களில் 844 ரவுடிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தலைமை அலுவலகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியான அறிக்கையில் 1,40,00,000 ரூபாய் மதிப்புள்ள 267 கிலோ கஞ்சா, 2476 போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் பயன்பாட்டை சமூகத்திலிருந்து துடைத்தெறிய உறுதி பூண்டுள்ளதாகவும், ரவுடிகள், போதைப்பொருள் குற்றவாளிகளுக்கு எதிரான காவல்துறை நடவடிக்கை தொடரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்பிரிக்க நாடுகளில் பரவி வரும் எபோலா வைரஸ் இந்தியாவில் பரவாமல் தடுக்க சென்னை உள்ளிட்ட அனைத்து சர்வதேச விமான நிலையங்களிலும் தீவிர கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள மத்திய சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. சென்னை விமான நிலையத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் ஆப்பிரிக்க நாடுகளுடன் தொடர்புடைய பகுதிகளில் இருந்து வரும் பயணிகளை தீவிரமாக கண்காணிக்க முடிவு செய்யப்பட்டது. காய்ச்சல் மற்றும் உடல்நல பாதிப்புகளுடன் வரும் பயணிகள் தனிமைப்படுத்தப்பட்டு 21 நாட்கள் கண்காணிப்பில் வைக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டது. மேலும் விமான நிலையங்களில் வெப்பநிலை கண்காணிப்பு வசதிகள் புதுப்பிக்கப்படுவதுடன் சந்தேகத்திற்கிடமான பயணிகள் அரசு மருத்துவமனைகளுக்கு அனுப்பப்படுவார்கள் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். வேளாண் துறை அமைச்சராக வினோத் பொறுப்பேற்ற பிறகு முதன்முறையாக கும்பகோணம் வந்தார். அவருக்கு கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. கும்பகோணம் மடத்து தெருவில் உள்ள பகவத் விநாயகர் கோயிலில் சாமி தரிசனம் செய்த அமைச்சர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். விவசாயிகள் கடன் தள்ளுபடி தொடர்பாக முதல்வர் அறிவிப்பு வெளியிடுவார் என்றும், மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறப்பது குறித்து சட்டமன்றத்தில் ஆலோசித்து முடிவு தெரிவிக்கப்படும் என்றும் அமைச்சர் வினோத் தெரிவித்தார். திருவாரூர் பேருந்து விபத்தில் பாதிக்கப்பட்ட பயணிகளை திமுக எம்எல்ஏ பூண்டி கலைவாணன் நேரில் சென்று பார்வையிட்டார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களில் மூதாட்டியை தவிர மற்றவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வீடு திரும்பியதாக தெரிவித்தார். இந்நிலையில் முன்னாள் முதல்வர் மு.க.ஸ்டாலின் திருவாரூர் மருத்துவக் கல்லூரி முதல்வர் அசோகனிடம் தொலைபேசி மூலம் பயணிகளின் உடல்நிலை குறித்து கேட்டறிந்தார். இந்த விபத்தை கேள்விப்பட்டவுடன் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அவர்கள் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் உடனடியாக சென்று மருத்துவமனையை சென்று அவர்களை பார்த்து எனக்கு உடனடியாக தகவல் சொல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தினார்கள். டெல்லியின் அதிகார மையமாக திகழும் லுட்டியான்ஸ் பகுதியில் அமைந்துள்ள 113 ஆண்டுகள் பழமை வாய்ந்த டெல்லி ஜிம்கானா கிளப்பை காலி செய்ய மத்திய அரசு அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. பிரதமர் இல்லத்திற்கு மிக அருகில் சுமார் 27 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த எலைட் கிளப் ஆண்டுக்கு வெறும் 1000 ரூபாய் மட்டுமே அரசுக்கு குத்தகை தொகையாக செலுத்தி வருகிறது. இந்நிலையில் வரும் ஜூன் 5ஆம் தேதிக்குள் கிளப்பை காலி செய்ய வேண்டும் என மத்திய அரசு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. காலி செய்யப்படும் இந்த இடத்தில் பாதுகாப்புத்துறை சார்ந்த முக்கிய கட்டடம் அமைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே மின்தடை காரணமாக ஜவுளி உற்பத்தி முடங்கியிருப்பதாக சிறு உற்பத்தியாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். தளவாய்புரம், செட்டியார்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் கடந்த 2 மாதங்களாக பகலில் 4 மணி நேரம் வரை மின்தடை ஏற்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் நாள் ஒன்றுக்கு 60 லட்சம் ரூபாய் வரை இழப்பு ஏற்படுவதாக கவலை தெரிவித்துள்ள தொழிலாளர்கள் சீரான மின் விநியோகம் வழங்க தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகம் முழுவதும் மருத்துவமனைகளில் தடையில்லா மின்சாரம் வழங்க ஊழியர்களுக்கு தமிழ்நாடு மின்சார வாரியம் உத்தரவிட்டுள்ளது. கோடை வெயிலால் மின் தேவை அதிகரித்து பல இடங்களில் மின்வெட்டு நிலவி வருகிறது. இதனால் மருத்துவமனைகளும் பாதிப்புக்குள்ளாகி வருகின்றன. இந்நிலையில் அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரிகள், மாவட்ட மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு தடையில்லா மின்சாரம் வழங்குவதை உறுதி செய்ய ஊழியர்களுக்கு மின்சார வாரியம் அறிவுறுத்தியுள்ளது. மேலும் பழுது ஏற்பட்டால் உடனடியாக மாற்று ஏற்பாடு செய்யவும் அல்லது ஜெனரேட்டர்கள் மூலம் மின்சாரம் வழங்குவதை உறுதி செய்யவும் உத்தரவிட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே தோளப்பன்மண்ணை கொள்முதல் நிலையத்தில் போதிய சாக்குப்பைகள் மற்றும் லாரி வசதி இல்லாததால் பல்லாயிரக்கணக்கான நெல் மூட்டைகள் திறந்த வெளியில் தேங்கியிருக்கின்றன. கோடை மழையில் நனைந்த நெல்மணிகள் மூட்டைகளுக்குள்ளேயே செடி போல முளைத்து வீணாகியிருக்கின்றன.
இதனால் பல லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அரசு உடனடியாக இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அலட்சியமாக செயல்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்திருக்கிறது. இந்நிலையில் இந்த வார இறுதிக்குள் அனைத்து நெல் மூட்டைகளும் கொள்முதல் செய்யப்படும் என நுகர்பொருள் வாணிப சேமிப்பு கிடங்கு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி, பள்ளிப்பட்டு, திருவாலாங்காடு பகுதிகளில் வீசிய சூறை காற்றால் அறுவடைக்கு தயாராக இருந்த பல டன் மாங்காய்கள் உதிர்ந்து விழுந்துள்ளன. இதனால் சந்தைக்கு வரத்து அதிகரித்து கிலோ 35 ரூபாய்க்கு விற்ற மாங்காய் தற்போது 3 ரூபாயாக வீழ்ச்சியடைந்திருக்கிறது. கூலி மற்றும் போக்குவரத்து செலவு கூட கிடைக்காததால் சோகமடைந்த விவசாயிகள் மாங்காய்களை தோட்டங்களிலேயே விட்டு நிலத்திற்கு உரமாக்கி வருகின்றனர். தங்களுக்கு கிலோவுக்கு 5 ரூபாய் அரசு மானியம் வழங்க வேண்டும் என்றும் திருத்தணியில் மாம்பழக்கூழ் ஆலை அமைக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையின் முக்கிய குடிநீர் ஆதாரமான செம்பரம்பாக்கம் ஏரி கோடை வெயிலிலும் கடல் போல நிரம்பி ரம்மியமாக காட்சியளிக்கிறது. கடந்த ஆண்டு பெய்த மழை மற்றும் கிருஷ்ணா நதிநீர் வரத்து காரணமாக மொத்தமுள்ள 24 அடியில் தற்போது நீர்மட்டம் 21.42 அடியாக உயர்ந்துள்ளது. சென்னை குடிநீருக்காக தினமும் 165 கன அடி நீர் எடுக்கப்படும் நிலையிலும் ஏரியின் கொள்ளளவு 3000 மில்லியன் கன அடியை நெருங்குகிறது. தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் அறிவித்துள்ளதால் நீர்வளத்துறை அதிகாரிகள் ஏரியை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். அமெரிக்க அதிபரின் வெள்ளை மாளிகைக்கு அருகே பாதுகாப்பு சாவடி மீது ஒருவர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பாதுகாப்பு பணியில் இருந்த சீக்ரெட் சர்வீஸ் அதிகாரிகள் உடனடியாக நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் தாக்குதல் நடத்திய நபர் உயிரிழந்தார். இதில் அங்கு நின்றிருந்த ஒருவர் காயமடைந்த நிலையில் வெள்ளை மாளிகை பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டது. இச்சம்பவத்தின் போது அதிபர் டொனால்டு டிரம்ப் வெள்ளை மாளிகைக்குள் இருந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து FBI இயக்குநர் பாஷ் பட்டேல் தலைமையிலான அதிகாரிகள் நிகழ்விடத்திற்கு விரைந்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர் மேரிலாந்து மாகாணத்தைச் சேர்ந்த நர்சைட் பெஸ்ட் என்ற 21 வயதான இளைஞர் என்பது தெரியவந்துள்ளது. லெபனானில் ஐநா அமைதிப்படை பிரிவில் பணியாற்றி வரும் இந்திய ராணுவ அதிகாரி மேஜர் அபிலாஷா பராக் 2025ஆம் ஆண்டிற்கான ஐநா ராணுவ பாலின ஆலோசகர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அங்குள்ள இளம் பெண்களின் முன்னேற்றத்திற்காக அவர் ஆற்றிய சமூக பணிகள் மற்றும் அமைதி படையினருக்கு வழங்கிய பாலின சமத்துவ பயிற்சிகளை பாராட்டி இந்த உயரிய விருது வழங்கப்படுகிறது. இந்திய ராணுவத்தின் முதல் பெண் ஹெலிகாப்டர் பைலட்டான இவர் இவ்விருதை பெறும் 3வது இந்திய பெண் ஆவார். கென்யா தலைநகர் நைரோபியில் உள்ள வில்சன் விமான நிலையத்தில் டோர்னியர் ரக சிறிய விமானம் ஒன்று தரையிறங்கும் போது விபத்துக்குள்ளானது. விமானத்தின் வலது பக்க சக்கரம் முழுமையாக விரியாமல் பாதியிலேயே சிக்கியதால் ஓடுதளத்தை தொட்டவுடன் பாரம் தாங்காமல் உடைந்து உள்வாங்கியது. இதனால் விமானம் ஒருபுறமாக சாய்ந்து நின்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. இருப்பினும் தீயணைப்பு படையினரின் விரைவான நடவடிக்கையால் விமானத்தில் இருந்த பயணிகள் மற்றும் ஊழியர்கள் அனைவரும் காயங்களின்றி பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள் திருத்த சர்ச்சைகளுக்கு CBSE நிர்வாகம் விளக்கம் அளித்திருக்கிறது. மதிப்பீடு மற்றும் மறுமதிப்பீடு செயல்முறைகளில் நியாயம், வெளிப்படைத்தன்மை மற்றும் துல்லியம் உறுதி செய்யப்படும் என CBSE நிர்வாகம் அறிவித்துள்ளது. உண்மையான பிரச்சனைகள் அனைத்தும் வல்லுநர்கள் மூலம் ஆய்வு செய்யப்படும் என்றும் ஸ்கேன் செய்யப்பட்ட விடைத்தாள்களை பெற விண்ணப்பிக்க இன்றே கடைசி நாள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வதந்திகளை நம்பாமல் அதிகாரப்பூர்வ தகவல்களை மட்டுமே பின்பற்றுமாறும் CBSE கேட்டுக்கொண்டுள்ளது. மகப்பேறு விடுப்பு எடுத்த காரணத்திற்காக நட்சத்திர வீராங்கனை வினேஷ் போகத்தை ஆசிய விளையாட்டு தகுதி சுற்றிலிருந்து நீக்கிய இந்திய மல்யுத்த கூட்டமைப்புக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. தாய்மை என்பது தகுதி நீக்கத்திற்கான காரணி அல்ல என்று குறிப்பிட்ட நீதிபதிகள் வரும் மே 30ஆம் தேதி நடைபெறும் தகுதி சுற்றில் வினேஷ் போகத் பங்கேற்க அனுமதி அளித்து உத்தரவிட்டுள்ளனர். மேலும் இந்த தேர்வு நடைமுறைகள் அனைத்தும் சுதந்திரமான பார்வையாளர்கள் முன்னிலையில் முழுமையாக வீடியோ பதிவு செய்யப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் மதுராவில் யமுனை நதியை மீட்க கோரி கரப்பாம்பூச்சி வேடம் அணிந்து தன்னார்வலர் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டார். சமூக ஆர்வலர் தீபக் சர்மா பீகார் காட் அருகே வடிகாலில் கரப்பாம்பூச்சி வேடம் அணிந்து ஆர்ப்பாட்டம் நடத்தினார். விஷமாகும் யமுனையை அதிகாரிகள் கண்டு கொள்வதில்லை என சாடியவர்
அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க போராட வருமாறு பொதுமக்களுக்கு அழைப்பு விடுத்தார். தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்கள் குறித்து அறிய குழு ஒன்றை காங்கிரஸ் தலைமை அமைத்துள்ளது. 5 பேர் அடங்கிய இந்த குழுவின் தலைவராக மக்களவை முன்னாள் உறுப்பினரும் கட்சியில் முன்னாள் செயலருமான கே. ஜெயக்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார். அத்தோடு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் துணைத் தலைவர்களான ஹிதயத்துல்லா, ஸ்வர்ண சேதுராமன், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் செயலரான மெய்யப்பன், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் மகளிர் அணியின் தேசிய செயலர் கமலாட்சி காமராஜ் ஆகியோர் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். பெண்ணுக்கு ஆபாச குறுஞ்செய்தி அனுப்பிய புகாரில் பழனி தாலுகா காவல் நிலைய சார்பு ஆய்வாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். பெண் புகார்தாரர் ஒருவரின் அலைபேசி எண்ணுக்கு SI ராஜகோபால் ஆபாசமாக குறுஞ்செய்தி அனுப்பி அநாகரிகமாக நடந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்த புகாரின் விசாரணையில் குற்றச்சாட்டுகள் ஆதாரங்களுடன் உறுதியானதை அடுத்து சார்பு ஆய்வாளர் ராஜகோபாலை பணியிடை நீக்கம் செய்து திண்டுக்கல் சரக DIG சசிமோகன் உத்தரவிட்டுள்ளார். செய்யாறு அணைக்கட்டு ஆற்றுப்படுகையில் புதிய கற்கால மனிதர்கள் பயன்படுத்திய பட்டை தீட்டிய கற்கருவிகள் மற்றும் 150க்கும் மேற்பட்ட வாழ்வியல் தடயங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. கற்களை தேய்க்கும் போது ஏற்படும் வெப்பத்தை தணிக்க நீர் தேவைப்பட்டதால் இவை ஆற்றங்கரையோரம் உருவாக்கப்பட்டுள்ளது ஆய்வில் தெரியவந்துள்ளது. இந்த அரிய வரலாற்று தடயங்களை தொல்லியல் துறை உடனடியாக பாதுகாக்க வேண்டும் என ஆய்வாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 30 சவரன் தங்க நகை மற்றும் 4 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. வெங்கட்ராயன்பட்டியில் பார்த்திபன் என்பவரது வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் 30 சவரன் நகை மற்றும் 4 லட்சம் ரூபாய் ரொக்கம் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றனர். இந்த பகுதியில் கடந்த சில வாரங்களில் மட்டும் 10க்கும் மேற்பட்ட வீடுகளில் தொடர் கொள்ளை நடந்துள்ளதால் ரோந்து பணிகளை தீவிரப்படுத்த கோரிக்கை எழுந்துள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் நாழிக்கிணறு செல்லும் பிரதான சாலையில் கழிவுநீர் குளம்போல தேங்கியிருப்பதால் பக்தர்கள் அவதியடைந்தனர். மேலும் கடும் துர்நாற்றம் வீசுவதோடு சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எனவே கழிவுநீரை உடனடியாக அகற்றி நிரந்தர தீர்வு காண வேண்டும் என நகராட்சி நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் உள்ள அம்மா உணவகத்தை கனிம வளத்துறை அமைச்சர் பிரபு ஆய்வு செய்தார். அப்போது அவர் ஒப்பந்தம் விட்டு உணவகத்தை மேம்படுத்த மாநகராட்சி நிர்வாகத்தினருக்கு ஆணையிட்டார். அதேபோல காரைக்குடி முத்துராமலிங்க தேவர் நகர், காளவாய் பொட்டல் உள்ளிட்ட இடங்களிலும் அமைச்சர் பிரபு ஆய்வு மேற்கொண்டார். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை உடனடியாக குறைக்க வேண்டும் என்று மனிதநேய மக்கள் கட்சித் தலைவரும் MLA-வுமான ஜவாஹிருல்லா வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச அளவில் எரிபொருள் விலை குறைந்து வரும் நிலையிலும் மத்திய அரசு தொடர்ந்து விலையை உயர்த்தி வருவதாக குற்றம் சாட்டினார். நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் வெற்றி பெற்ற ஜவாஹிருல்லா வஉசி தெரு, நூல்கொடை தெரு, அபிராமி அம்மன் சன்னதி, ஆரியநாட்டு தெரு, பப்ளிக் ஆபீஸ் உள்ளிட்ட பகுதிகளில் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் வாக்காளர்களை சந்தித்து நன்றி தெரிவித்தார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே இடைக்கட்டு கிராமத்தில் மின்வெட்டை கண்டித்து மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். டிரான்ஸ்பார்மர் பழுது காரணமாக கடந்த ஒரு வாரமாக மின் தட்டுப்பாடு நிலவி வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நாள் முழுவதும் மின்சாரம் முழுமையாக துண்டிக்கப்பட்டதால் ஆத்திரமடைந்த 50க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் திருச்சி சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. காவல்துறையினரின் பேச்சுவார்த்தைக்கு பின் மக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் பலத்த சூறைக்காற்றால் கடல் நீர் உப்பளங்களுக்குள் புகுந்ததால் உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. கோடை மழையால் பாதிக்கப்பட்ட 9000 ஏக்கர் உப்பளங்களில் பாத்திகளை சீரமைத்து உப்பு உற்பத்தி செய்யும் பணியில் தொழிலாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் பலத்த காற்றால் 100 அடி வாய்க்கால் வழியாக கடல் நீர் புகுந்ததால் சுமார் 500 ஏக்கர் உப்பளங்கள் மீண்டும் பாதிக்கப்பட்டுள்ளன. தொடர் பாதிப்புகளால் உப்பின் விலை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். கோடை விடுமுறை மற்றும் வார இறுதி நாளையொட்டி சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். மேகமூட்டத்திற்கு இடையே சூரிய உதயத்தை கண்டு ரசித்த பயணிகள் கடலில் புனித நீராடி பகவதி அம்மனை தரிசனம் செய்தனர். சுற்றுலா பயணிகளின் வருகையால் உள்ளூர் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர்.
வார விடுமுறையை முன்னிட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். அதிகாலை 5 மணிக்கு நடை திறக்கப்பட்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடந்ததை தொடர்ந்து தமிழகம் மற்றும் அண்டை மாநில பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டனர். பொது வழியில் வந்த பக்தர்கள் சுமார் 4 மணி நேரமும், கட்டண வழியில் வந்தவர்கள் 2 மணி நேரமும் காத்திருந்து தரிசனம் செய்தனர். பக்தர்களின் வசதிக்காக குடிநீர், நீர்மோர் உள்ளிட்ட வசதிகளும், முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பு தரிசன ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன. சூலூரில் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட சிறுமியின் குடும்பத்தினருக்கு அமைச்சர் சம்பத்குமார் நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்தார். சேலம் மாவட்டம் கொளத்தூரில் உள்ள சிறுமியின் வீட்டிற்கு நேரில் சென்று நிதியுதவி வழங்கினார். அதேபோல பாஜக மாநில துணைத் தலைவர் ராமலிங்கம் இறந்த சிறுமியின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்து 1 லட்சம் ரூபாய் நிதி உதவியை வழங்கினார். இந்த சம்பவம் மன்னிக்கவே முடியாத மனித நேயத்தை அதிர்ச்சிக்குள்ளாக்கின ஒரு சம்பவம். நமது அரசு பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு கூட என்னைக்கு உறுதியா நிற்குங்கிறத நாங்கள் எப்பவும் தெளிவாக சொல்லிக்கிறோம். பெண்ணுக்கு ஆபாச குறுஞ்செய்தி அனுப்பிய புகாரில் பழனி தாலுகா காவல் நிலைய சார்பு ஆய்வாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். பெண் புகார்தாரர் ஒருவரின் அலைபேசி எண்ணுக்கு எஸ்ஐ ராஜகோபால் ஆபாசமாக குறுஞ்செய்தி அனுப்பி அநாகரீகமாக நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் குற்றச்சாட்டுகள் ஆதாரங்களுடன் உறுதி செய்யப்பட்டதை எதிர்த்து சார்பு ஆய்வாளர் ராஜகோபாலை பணியிடை நீக்கம் செய்து திண்டுக்கல் சரக டிஐஜி சசிமோகன் உத்தரவிட்டார். பெண்ணிடம் அநாகரீகமாக நடந்து கொண்ட புகாரில் சென்னை கொடுங்கையூர் குற்றப்பிரிவு உதவி ஆய்வாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். நகையை திருடியதாக பெண் ஒருவர் மீது புகார் வந்த நிலையில் அவரிடம் உதவி ஆய்வாளர் தனசேகரன் விசாரணையின் போது அநாகரீகமாக நடந்து கொண்டதாக தெரிகிறது. இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரில் இரவு நேரத்தில் பெண் காவலரின்றி தனியாக சென்று விசாரணை நடத்தியதால் உதவி ஆய்வாளர் தனசேகரனை பணியிடை நீக்கம் செய்து வடக்கு மண்டல இணை ஆணையர் மனோகரன் உத்தரவிட்டிருக்கிறார். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் நகராட்சிக்கு சொந்தமான கடைகளை காலி செய்ய உத்தரவிடப்பட்டிருப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வியாபாரிகள் கடைகளை அடைத்து போராடினர். நகராட்சிக்கு சொந்தமான 800க்கும் மேற்பட்ட பழமையான கடைகளை இடித்துவிட்டு 41 கோடி ரூபாய் செலவில் புதிய வணிக வளாகம் கட்ட நகராட்சி நிர்வாகம் திட்டமிட்டிருக்கிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வியாபாரிகள் தொடுத்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததை அடுத்து முதற்கட்டமாக 234 கடைகளை காலி செய்ய நகராட்சி நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. தற்காலிக இடத்திற்கு மாற தவறினால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை செய்யப்பட்டதால் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தப்பட்டது. தென்காசி மாவட்டம் வழியாக கேரளாவுக்கு கனிம வளங்கள் கடத்தப்படுவதாக வந்த புகாரை தொடர்ந்து கேரள எல்லையில் உள்ள சோதனைச் சாவடிகளில் கனிம வளத்துறை அதிகாரிகள் ஆய்வில் ஈடுபட்டனர். புளியரை சோதனைச் சாவடி, மத்தளம்பாறை உள்ளிட்ட முக்கிய சாலைகளில் தனிப்படை அமைத்து இந்த சோதனை நடத்தப்பட்டது. அதிக பாரத்தை ஏற்றிச் செல்லும் வாகனங்கள் மற்றும் போலி அனுமதிச் சீட்டு பயன்படுத்தப்படுகிறதா என்பது குறித்து அதிகாரிகள் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். தெலங்கானாவில் வெப்ப அலை காரணமாக இதுவரை 34 நபர்கள் உயிரிழந்திருப்பதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் கோடை வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் வெப்ப அலையிலிருந்து மக்களை காப்பது தொடர்பாக தெலங்கானா வருவாய்த்துறை அமைச்சர் ஸ்ரீனிவாச ரெட்டி அதிகாரிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டார். தொடர்ந்து வெயில் காரணமாக உயிரிழந்தவர்களின் குடும்பத்துக்கு தலா 4 லட்சம் ரூபாய் இழப்பீடும் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், பேருந்து நிலையங்கள் மற்றும் முக்கிய சாலைகளில் குடிநீர், மோர், ORS கரைசல் உள்ளிட்டவை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். காங்கோ, உகாண்டா, தெற்கு சூடான் ஆகிய ஆப்பிரிக்க நாடுகளுக்கு அவசியமற்ற பயணங்களை தவிர்க்குமாறு பொதுமக்களை மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இம்மூன்று நாடுகளிலும் எபோலா தொற்று தீவிரமடைந்துள்ள நிலையில் இந்த அறிவுறுத்தல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே இந்நாடுகளில் உள்ள இந்தியர்கள் அந்தந்த நாட்டு அரசுகள் தரும் வழிகாட்டுதல்களை பின்பற்றுமாறும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இத்தொற்றால் 100க்கும் மேற்பட்டோர் இறந்துள்ள நிலையில் இதை மருத்துவ நெருக்கடி நிலையாக உலக சுகாதார நிறுவனம் அறிவித்துள்ளது. சென்னையின் முக்கிய குடிநீர் ஆதாரமான செம்பரம்பாக்கம் ஏரி கோடை வெயிலிலும் கடல் போல நிரம்பி ரம்மியமாக காட்சியளிக்கிறது.
கடந்த ஆண்டு பெய்த மழை மற்றும் கிருஷ்ணா நதிநீர் வரத்து காரணமாக மொத்தமுள்ள 24 அடியில் தற்போது நீர்மட்டம் 21.42 அடியாக உயர்ந்துள்ளது. சென்னை குடிநீருக்காக தினமும் 165 கன அடி நீர் எடுக்கப்படும் நிலையிலும் ஏரியின் கொள்ளளவு 3000 மில்லியன் கன அடியை நெருங்குகிறது. தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருப்பதால் நீர்வளத்துறை அதிகாரிகள் ஏரியை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். பெண் தூய்மை பணியாளரிடம் பணம் கேட்டு மேற்பார்வையாளர்கள் மிரட்டியதாக எழுந்த குற்றச்சாட்டு குறித்து விசாரிக்க சென்னை மாநகராட்சி ஆணையர் சமீரன் உத்தரவிட்டுள்ளார். சென்னை தீவுத்திடல் பகுதியைச் சேர்ந்த தூய்மை பணியாளர் மாரியம்மாள் திருவொற்றியூர் பகுதியில் வெள்ளியன்று இரவு பணியில் இருந்தபோது அவரிடம் மேற்பார்வையாளர்கள் பணம் கேட்டதாக கூறப்படுகிறது. பணம் இல்லை என கூறிய மாரியம்மாளை மகேஷ், முத்துப்பாண்டி, சின்னா ஆகிய மேற்பார்வையாளர்கள் தாக்கியதாக தெரிகிறது. இதுகுறித்து உரிய விசாரணை நடத்த சென்னை மாநகராட்சி ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். திருச்சி அரசு மருத்துவமனையில் மூக்கு அறுவை சிகிச்சைக்கு பிறகு உயிரிழந்த செவிலியர் கல்லூரி மாணவி சீதாலட்சுமியின் உடல் பேச்சுவார்த்தைக்கு பிறகு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. தவறான சிகிச்சையே மரணத்திற்கு காரணம் என கூறி சக மாணவிகளும் உறவினர்களும் நடத்திய தொடர் சாலை மறியல் போராட்டத்தை அடுத்து அமைச்சர் ரமேஷ் மற்றும் ஆட்சியர் சரவணன் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. உயர்மட்ட மருத்துவக் குழு விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ள நிலையில் போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து மாணவியின் உடல் அவரது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே தோழப்பன் கொள்முதல் நிலையத்தில் போதிய சாக்குப்பைகள் மற்றும் லாரி வசதி இல்லாததால் பல்லாயிரக்கணக்கான நெல் மூட்டைகள் திறந்த வெளியில் தேங்கியுள்ளன. கோடை மழையில் நனைந்த நெல்மணிகள் மூட்டைக்குள்ளுக்குள் செடி போல முளைத்து வீணாகியுள்ளன. இதனால் பல லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அரசு உடனடியாக இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் அலட்சியமாக செயல்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்துள்ளது. இந்நிலையில் இந்த வார இறுதிக்குள் அனைத்து நெல் மூட்டைகளும் கொள்முதல் செய்யப்படும் என நுகர்பொருள் வாணிப சேமிப்பு கிடங்கு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.